அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. மனிதன் என்ற 4 எழுத்து வார்த்தைக்கு பல வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட பொருள் உள்ளது. மனிதனிடம் இருக்க வேண்டிய குணங்கள், நல்ல செயல்கள், நற்பண்பு, மற்றவர்களிடம் கருணை, இவை அனைத்தும் ஒரு மனிதனை வரையறுக்கின்றன. புனித இஸ்லாம் இத்தகைய குணங்களைப் பற்றி விரிவாக கற்பிக்கிறது. ஆனால் இது இஸ்லாமின் தனித்தன்மை மட்டுமல்ல. எல்லா மதங்களும் மனிதனை நல்லவனாக இருக்க கற்பிக்கின்றன. எந்த மதமும் மனிதனை தீயவனாக இருக்க கற்பிப்பதில்லை. மாறாக நல்ல செயல்கள் மூலம் வாழ்க்கையை மேம்படுத்த உத்வேகப்படுத்துகின்றன. நமது இஸ்லாம் வாழ்க்கையில் உயர்ச்சி அடையவும், நல்ல முறையில் முன்னேறவும், ஆகிரத்தில் வருத்தப்பட வேண்டிய நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவும் நம்மை கற்பிக்கிறது. ஆனால் இன்று நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த கேள்வியை நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? இந்த வீடியோவின் தம்ப்நெயிலில் எழுதப்பட்டிருப்பது கோவிலில் உள்ள ஆலமரத்தின் வழியாக அல்லாஹ் காட்டிய ஒரு அற்புதம் என்று. இங்கு ஆலமரம் ஒரு உவமை மட்டுமே. இயற்கையை பாருங்கள். நம்மை சுற்றி ஏராளமான மரங்களை காணலாம். அவற்றில் ஏராளமான இலைகள் உள்ளன. ஆனால் சில மரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் பழைய இலைகளை உதிர்த்து புதிய இலைகளை முளைக்கச் செய்கின்றன. கெட்டுப்போன அல்லது அழிந்த இலைகள் உதிர்ந்து போகின்றன. அதற்கு பதிலாக புதியவை வருகின்றன. இதுபோல ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உள்ள தவறான செயல்களையும் பிழைகளையும் உதிர்க்க முயற்சிக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்த ஒரு அருட்கொடை புனித ரமலான். இந்த ரமலான் முடிந்து சில நாட்களே ஆகியுள்ளன. ஒவ்வொரு முஸ்லிமும் மார்பில் கை வைத்து சிந்திக்க வேண்டும். இந்த ரமலானில் நான் வெற்றி பெற்றேனா? என் தவறுகளை தூய்மைப்படுத்தினேனா? ரமலானின் அருட்கொடைகளை முழுமையாக பெற்றேனா? ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் வரும்போது அதை நாம் எவ்வளவு நேர்மையாக ஏற்றுக்கொள்கிறோம்? இப்போதே ஒரு உறுதிமொழி எடுப்போம். அடுத்த ரமலானில் எல்லா நோன்புகளையும் கடைபிடிக்கவும், முடிந்த அளவு குர்ஆன் ஓதவும், நல்ல செயல்களை அதிகம் செய்யவும் முடிவு செய்வோம். ஒரு மரத்தின் பழைய இலைகள் உதிர்ந்து புதியவை வருவது போல நமது தவறுகளை ரமலானின் ஒளியில் அழித்து தௌபா செய்து அல்லாஹ்வை நோக்கி திரும்புவோம். நாளை மரணித்தால் ஆகிரத்தில் வருத்தப்பட வேண்டிய நிலை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பாதையில் வாழ நமக்கு தௌஃபீக் அளிக்கட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.